வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அப்பா ஆப் கிடையாது, அப்பத்தா ஆப்பு. சரியாக கூட்டி பார்த்தீங்கன்னா அது அப்பத்தான் வருது. அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்பத்தான் வருது. இவங்க விளம்பரத்துக்காக அப்பா ஆப்பு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த இது மாதிரியான ஆப்பை தொடங்குறதே பணம் வசூல் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு தெரியுமா? தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசாங்கத்துடைய அனுமதி தேவையில்லை. முன்னாடி மாநில அரசாங்கத்துக்கிட்ட என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி இருந்துச்சு, இனி அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உத்தரவுக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? 2021க்கு முன்பாக, அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்இ பள்ளிகளை 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ணிக்கலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வருஷம் ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வருஷம் ரினியூ பண்ணுறதுக்கு அந்த பள்ளிகள்கிட்ட இருந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அனுமதியே தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட்டே தேவையில்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையுடைய விளக்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்த ஆக்ஷனுடைய பின்னணி பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா கக்கூஸ்லையும் ஊழலா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இது தமிழக அரசியலையே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக சென்னை மாநகராட்சி மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 2022 ஜனவரி இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 3000க்கும் அதிகமான டாய்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டாய்லெட்ஸில் ஒரு டாய்லெட் சீட்டுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கிட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு? ஒரு டாய்லெட் சீட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கிட்ட, 3 ரூபா 3.18 3 ரூபா 18 பைசா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒரு டாய்லெட் சீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது 2022 ஜனவரி. 8 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு 115 மடங்கு உயர்ந்திருக்கு. 2022 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் சீட்டுக்கு 364 ரூபா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டாய்லெட் சீட்டுக்கு ஒரு நாளைக்கு 364 ரூபா. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு! அப்போ சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய 3000க்கும் அதிகமான கழிவறைகளில் எவ்வளவு டாய்லெட் சீட் இருக்குது? அப்போ ஒரு நாளைக்கு 364 ரூபா ஒரு டாய்லெட் சீட்டு அப்படின்னா மல்டிப்ளைலாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போகுது. 430 கோடி ரூபா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, தனியார் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சரி, ஒரு டாய்லெட் சீட்டுக்கு 364 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, க்ளீனாக இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா க்ளீனாகவும் இல்லை, ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கிள் எழுத எதிர்க்கட்சிகள் கழிவறையிலையும் கக்கூஸ்லையும் ஊழலா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப, இப்போ இது திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே பெரிய ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. இது டாபிக் 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? 2015 இருந்து 2022 வரைக்கும் 7 வருடங்களில் போக்சோ சட்டத்தின் கீழே எவ்வளோ வழக்குகள் தெரியுமா பதிவு செய்யப்பட்டிருக்கு? தமிழகத்தில் 21,672 கேசஸ் போக்சோ ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 21,672. அதில் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்தது 20,303 கேஸு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இதில் வெறும் 2023 கேசஸ்க்கு மட்டும்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 கேசஸ் மட்டும்தான் முடிஞ்சு, நீதிமன்றத்தில் அந்த வாதம்லாம் முடிஞ்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. 30% வழக்குகள், அதாவது 6,110 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6,110 வழக்குகளில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் 60% கேசஸ், அதாவது 12,170 வழக்குகள் பார்த்தீங்கன்னா இன்னும் விசாரிக்கப்படாமல் நிலுவையிலே இருக்குது, விசாரணை முடியாமல் நிலுவையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. டக்குன்னு ஸ்பீடாக சொல்லிடுறேன். 7 வருடத்தில் 21,672 கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு போக்சோ ஆக்டுக்கு கீழே. அதில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது 20,303. 2023 வழக்குகளில் மட்டும்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. 6,110 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் 60% கேசஸ், 12,170 கேசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் விசாரணை நிறைவடையாமல் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வெறும் 20 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி 3 மடங்கு கூடுதலாக தேவை.
ஆனால் 20 தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய நாட்களில் போக்சோ அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் குரல் கொடுக்குறாங்க. டக்குன்னு வழக்கு விசாரணையை முடித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை உடனடியாக வழங்கணும். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மக்கள் குரல் எழுப்புறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.